Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி புடலங்காய் பொரியல். இதுக்கு நான் எடுத்துருக்க புடலங்காய் வந்து 2 புடலங்காய், பெரிய சைஸ் புடலங்காய். அதாவது வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ புடலங்காய் கட் பண்ணும்போது இந்த சைஸ்ல சின்னதா கட் பண்ணிக்கங்க. அப்படியே உள்ள இருக்கிற அந்த விதையை எடுத்து போட்டுருங்க. வெறும் காயை மட்டும் இந்த சைஸுக்கு கட் பண்ணிடுங்க. இதற்கு மீடியம் சைஸ்ல ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாய், பெரிய மிளகான்றதுனால நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, 1/4 முடி அளவுக்கு தேங்காய், அதாவது பெரிய சைஸில் ஒரு 2 பத்தை, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப. இந்த பொருள் மட்டும் தான் வந்து நம்ம புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் துருவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதாவது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு அந்த துருவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தேங்காயில் இருக்கிற பச்சை வடையும் கொஞ்சம் போட்டோம். தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினா போதும். அதாவது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணலாம், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கலரி விட்டுருங்க. இதுக்கு நம்ம இந்த காய்க்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த காயிலே தண்ணி அதிகமாக வரும். அதனால நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ காய் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நம்ம மூடியை போட்டு காயை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். காய் வெந்துட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு முறை நம்ம மூடியை திறந்து கலரி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணியில் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. புடலங்காய் வேகிறதுக்கு டைம் கூட அதிகமாக எடுத்துக்காது, குயிக்காக வந்துடும். இப்போ காய் வந்துட்டுருக்கோம், நம்ம மூடி திறக்கலாம். இதுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான், அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ காயை வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், காயெல்லாம் கூட நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.